சட்டம் தன் கடமையை செய்யும். இதை நிறைய பேர் நம்புகிறோம். அதையும் தாண்டி சட்டம் சில நேரங்களில் தவறான விஷயங்களை நம்ம மீது திணிக்கும் போது கடைசி நம்பிக்கை, எல்லா மனிதர்களுடைய கடைசி நம்பிக்கை இந்தியாவில் அது நீதித்துறை தான். அப்படிப்பட்ட நீதித்துறை இப்போ ரொம்ப பெரிய அளவில் கேள்விக்குறியாயிருக்கு. இந்த ஒரு கேள்வியை எல்லாருமே கேட்க வேண்டிய தருணத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப வியப்பாக இருக்குது. அது உண்மையாகவும் நடந்துட்டுருக்கு. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இந்த 5ஆம் தேதி வரன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அங்கே இருக்கக்கூடிய சட்டத்தை நம்பி இருக்கக்கூடிய கைதிகள், இல்லாட்டி சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள், இல்லாட்டி சிறைப்பிடிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அச்சத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜாமீன் கிடைக்கல, முன்ஜாமீன் கிடைக்கல அப்படிங்கிறத நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதுக்கு பின்னாடி ஒரு மெகா ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழலை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்வதற்கான காரணம் என்ன? தாவேகாவினுடைய முதல் ஊழல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அரசு வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நமக்கு நல்லாவே தெரியும். அரசு சார்பாக ஏதாவது ஒரு கேஸு நடக்குது, அந்த கேஸில் போய் ஆஜராகணும், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியலில் நீதித்துறை நீதிபதி எப்பா இந்த வழக்கு நீங்களே எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விவரம் கொடுக்கும்போது அதற்கான பதில் கொடுப்பது, அதற்கான மனுக்களை கொடுப்பது, அதற்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறது, அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செய்ய வேண்டியது அரசு வழக்கறிஞர்கள் தான். இந்த அரசு வழக்கறிஞர்களுடைய நியமனத்தில் தான் இப்போ பெரிய குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறது கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இது தகவல் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட இடத்துல இதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தாவேகாவினுடைய ஒரு உறுப்பினராக இருந்து, அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்து அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தாவேகாவினுடைய எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் அவர் சம்பத்குமார் அப்படிங்கிறவர், அவருடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர், ஒரு வழக்கறிஞரை நீங்கள் அரசு வழக்கறிஞராக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அப்படிங்கிறது வெளியாகி அதுக்கான ஃபோட்டோ காப்பியுடன் அவர் தயாராக இருக்கார். எஸ், நாங்கள் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம். அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, அந்த வழக்கறிஞர் சொல்கிறதுல உண்மை இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ரமேஷ் மணிகண்டன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர். இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழகத்துல கவர்மெண்ட் அட்வொகேட் நியமனத்தில் குளறுபடி அப்படின்ற விஷயம் பரவலா இருக்கு. அதை பத்தின விஷயங்களை சாட்டா சொல்லணுன்றதுனால தான் இந்த பதிவு நான் போடுறேன். கவர்மெண்ட் அட்வொகேட் அப்படின்றது நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ரொம்ப முக்கியமான பதவி. மக்கள் நம்பி கடைசியா மக்கள் நம்புறது நீதிமன்றத்தை தான். அதுல கவர்மெண்ட் அட்வொகேட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுபவசாலியை, நல்ல அந்த லீகல் நாலேஜ் இருக்கிறவங்களை தான் போடணுன்றது ப்ரொசீஜர். எனக்கு மாயகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு தம்பி வந்து ஒரு வாட்ஸ்அப்ல நிறைய டீடைல்ஸ் அனுப்பிச்சிருந்தாரு. ஏன்னா அவர் வந்து அப்ளை பண்ணாராம், ஆனால் அவருக்கு அந்த பதவியை தரவில்லை அப்படின்னு சொன்னார். அவர் அனுப்பினதுல நான் பார்த்த ஒரு விஷயம் பாருங்க. இதுல ஒரு அமைச்சரோட பேர் வி சம்பத்குமார். அவர் வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் அமைச்சர். வந்து அப்புறம் எம்எல்ஏ, கோயம்புத்தூர் நார்த் கான்ஸ்டியூஷன்ல எம்எல்ஏ இருக்காரு. அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்திருக்காரு அந்த தம்பியை நியமிக்க சொல்லி. ஆனால் அந்த தம்பியை வந்து கவர்மெண்ட் அட்வொகேட்டா நியமிக்கல, அது வேற விஷயம். இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து கவர்மெண்ட் அட்வொகேட்டை நியமிக்கலாமான்னா அது சட்டப்படி தவறு ஒண்ணு. ஆனா இதுல பியூட்டி என்னன்னா, இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பாத்தீங்கன்னா, அந்த லீகல் விங்கில் இருக்கக்கூடிய திரு அறிவழகன் சாருக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர். ரெக்கமெண்டேஷன் லெட்டரை நிச்சயமாக பெறக்கூடாது. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வச்சு நீங்க வந்து வழக்கறிஞர்கள், அதாவது கவர்மெண்ட் வழக்கறிஞர்கள் நியமித்தால் அது நீதிமன்ற நடவடிக்கையை கேலி கூட்டாக்குவது போன்ற ஒரு விஷயம். இத நம்மளுடைய முதலமைச்சருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமான்னு தெரியாது. நம்மளுடைய முதலமைச்சர் தெளிவா சட்டசபையிலும் சரி வெளியில என்ன சொல்றாருன்னா, நான் தவறு செய்ய மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களை தவறு செய்ய விட மாட்டேன், ஏற்கனவே தவறு செய்தவர்களையும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு வந்த தகவலை எங்களுடைய கட்சியின் செக்ரட்டரி, லீகல் செக்ரட்டரி திரு அறிவழகன் அவர்களுக்கு அனுப்பி வச்சேன். இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. பட் அவருக்கே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. யார் இந்த மாதிரி நியமிச்சாங்கன்னு தெரியல. அந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச சில வழக்கறிஞர்கள் இங்கே ஏதோ ஒரு தப்பா நடக்குது. ஏன்னா வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு நீதியை தேடித்தர வேண்டும், நமக்கான அந்த விசாரணையை அவங்க திறன்பட செய்ய வேண்டும். எல்லாருமே நம்பி இருப்பது அரசு வழக்கறிஞர்கள் தானே. பொதுவாக வழக்கறிஞர்களை வைக்க முடியாத லெவலில், ஃபீஸு கட்ட முடியாத லெவலில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்கே போய் நிற்பாங்க? அரசு வழக்கறிஞர்கள் தான் வாதாட வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சொல்லும்போது, அந்த வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி காசு கொடுத்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ காசு அடிப்பாங்க அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி தானே. இது ஊழல் நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியுமா? இது பெரும் ஊழல். இது நடந்திருந்தது என்றால் பெரும் ஊழல் தான். ஸோ என்ன நடந்துச்சு?
ஜூன் மாதம் 5ஆம் தேதி எப்போ அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஜூலை 30 இந்த பழைய அரசாங்கம் இருந்துச்சுல, அதாவது திமுகவினுடைய அந்த காலத்தில் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்களுடைய அந்த காலம் அப்படிங்கிறது முடிவடைகிறது. அதன் பிறகு புதிய அரசினுடைய அரசு வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் ஜூன் 5ஆம் தேதி என்ன ஆகுது, ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகுது. யார் யார் இந்த மாதிரி அரசு வழக்கறிஞர்களாக மாறப்போகிறீர்கள், நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது ஒவ்வொரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ்டாக ஒவ்வொரு அரசு வழக்கறிஞர்களாக மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அப்ளை பண்ணுறாங்க. இதற்கான கடைசி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 29ஆம் தேதி. ஜூன் 29ஆம் தேதி வரை இந்த வழக்கறிஞர்களுக்கான அந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஜூன் 29ஆம் தேதி நைட்டே ஒரு ஆணை வந்ததாக சொல்லப்படுகிறது. அது அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கொஞ்சம் பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் முடிஞ்சே 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. என்னப்பா இதில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமான இடங்களில் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்க அரசு வழக்கறிஞர்களாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதுக்கு பதிலாக வேறு சில நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இது தாவேகாவினுடைய கட்சிக்குள்ளேயே ஒரு புகைச்சலை ஏற்படுத்துது. நம்ம கட்சிக்காக எவ்வளோ செஞ்சுருக்கோம், ஆனால் இப்போ பாருங்கள் நம்மளால் அரசு வழக்கறிஞர்களாக மாற முடியவில்லை அப்படின்னு சொன்னோடனே ரெக்கமெண்டேஷன் லெட்டரோடு நிறைய பேர் செஞ்சிருக்கிறார்கள். ஆனால் அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்கிற அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கலாம். ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கு போனாலுமே அவர் அரசு வழக்கறிஞர்களாக எடுக்கவில்லை. அப்படின்னா இங்கே பேரம் பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அடுத்ததாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. 5 லட்சம்லேருந்து 30 லட்சம் வரை பேரம் பேசியிருக்காங்க. இந்த பேரம் பேசி அதாவது ஒவ்வொரு மாவட்டம்லாம் இருக்கும்ல, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் இந்த பதவியில் இருக்கக்கூடிய தாவேகாவை சார்ந்தவங்க அரசு வழக்கறிஞர்களாக மாற வேண்டுமா, இவ்வளோ ரூபாத்தா உன்னை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீ அரசு வழக்கறிஞராக மாறிடுவ இப்படின்னு சொல்லி காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. 29ஆம் தேதி மாலை முடிவடைந்த நிலையில் அன்றைய தினத்தின் பிற்பகலிலேயே அரசு வக்கீல்கள் நியமனம் தொடர்பான பட்டியல் சமூக வலைதளங்களில் பரவியது அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த வழக்கை தொடர்ந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு நியமனம் அறிவிக்கப்படுவதால் என்னை போல கட்சிக்காக உழைத்தவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படின்னும் வக்கீல்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அரசு வக்கீல் நியமனத்தில் நடைபெறும் முறைகேடு குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தகுதியானவர்களை அரசு வக்கீல் பதவியில் நியமிக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட வேண்டும். என்னை விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு வக்கீலாக நியமிக்கவும் அதுவரை அரசு வக்கீல்கள் நியமன அறிவிப்பாணையை தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு வக்கீல்கள் நியமன அறிவிப்புக்கு தடை கேட்டு வழக்கு. யார் இந்த வழக்கை தொடர்ந்திருக்காங்க அப்படின்னா தாவேகா வக்கீலணி நிர்வாகி ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க. அப்போ தாவேகாவினுடைய வக்கீலணியினுடைய சில நிர்வாகிகள் தான் இதற்கான இனிஷியேட்டிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த உண்மை தான் இங்கே பலராலும் பேசப்பட வேண்டிய ஒன்று. காசு கொடுத்தா அரசு வழக்கறிஞர்களாக மாறிவிடலாம், காசு கொடுத்தா உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும். இதை தானே போன ஆட்சி அப்படி தானே செஞ்சுட்டு இருந்தாங்க. டிரான்ஸ்ஃபர் வேணுமா காசு கொடு, ஜாப் வேணுமா காசு கொடு. இதனால தான் செந்தில் பாலாஜி அவர்களெல்லாம் நம்ம விரட்டுன்னு விரட்டிட்டு இருக்கோம். அவங்க செஞ்சது தப்புன்னா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி இப்போ செய்தி வந்திருக்குல்ல, இதை ஏன் மறுக்க மாட்டேங்கிங்க, இதில் இருக்கக்கூடிய உண்மையை ஏன் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது அதை பற்றியான ஒரு புரிதல் இல்லாட்டி மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் காசு வாங்கலை அப்படின்னு சொல்லி ஏன் இன்னும் தாவேகாவை சார்ந்த யாருமே வெளியில் சொல்லலை? சம்பத்குமார் அவர்களுடைய அமைச்சர் சம்பத்குமார் அவர்களுடைய பெயர் அடிப்படுதில்ல, அவர் ஏன் தானாக வந்து விளக்கம் கொடுக்கல? இந்த பக்கம் நிர்மல்குமார் அவர்கள் இருக்காங்களா சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி, அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படிங்கிறதையே இன்னும் வெளி உலகத்துக்கு சொல்லாமல் இருக்காங்க. புகஞ்சிக்கிட்டே இருக்கே. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு ஜூலை 5ஆம் தேதி வரை உங்களால் கிட்டத்தட்ட 24 மாவட்டங்கள், உங்களால் கிட்டத்தட்ட 24 கோர்ட்டிற்கு புதிய அரசு வக்கீல்கள் நியமிக்கப்படுவது அப்படிங்கிறது அங்கே தடப்பட்டு நிற்குது. அப்போ இந்த 24 கோர்ட்டில் நீங்கள் எத்தனை வழக்குகள் இப்போது தள்ளி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? தலைமை வழக்கறிஞர் இல்லாட்டி நம்முடைய சட்டத்துறை அமைச்சர், அப்போ இந்த 24 கோர்ட்டுக்கும் என்ன மாதிரியான பதில் நீங்கள் சொல்ல போறீங்க? அங்கே சட்டத்துக்காக போராடிட்டு இருக்காங்களே, நீதி கிடைக்கும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கான பதில் என்ன? ஒன்றுமே இல்லை. வழக்கறிஞர்கள் எங்களெல்லாம் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் நீதிபதிட்ட எங்களுக்கு பணி நியமனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு, அதுக்கான லெட்டர் எங்கே, அதுக்கான சட்டப்படியான அறிவிப்பை எங்கே அப்படின்னு சொல்லும்போது இல்லை, ஓரிரு தினங்களில் அறிவிப்பு வெளியாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அறிவிப்பு வெளியாகும் வரை நீங்கள் என்ன செய்ய முடியாது, இங்கே இந்த கோர்ட்டில் அரசு வழக்கறிஞராக அப்பீலாக முடியாதுன்னு சொன்னதுனால தான் இந்த 5 தினங்கள் எல்லா வழக்குகளும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மாற்று தேதியில் மாற்றி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெரிய பிரச்சனையா இது? சாதாரண பிரச்சனை கிடையாது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது.
அந்த சிக்கலுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அமைச்சர்கள் இருந்தால் அமைச்சர்கள், இல்லை வேறு ஏதாவது மாவட்ட நிர்வாகிகள் இருந்தால் மாவட்ட நிர்வாகிகள். இந்த ஊழலை இப்போதே நாம் ஜீரோவாக மாற்றணும். அப்படி இல்லையா இதே மாதிரி பெரும் ஊழல்கள் இந்த ஆட்சியிலும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மக்கள் ரொம்ப பெரிய அளவில் உங்களை நம்பி இருக்காங்க. விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் நல்லது செய்வார். ஆனால் அதே மக்கள் இப்போ கேள்வியுடன் வந்து நிற்கிறோம். எங்களுக்கான பதில் என்ன? நீங்கள் ஏன் இந்த அரசு வக்கீல்கள் நியமனத்தில் இந்த அளவுக்கு பின்னாடி இருக்கீங்க? ஏன் 5 தினங்களாக இந்த 24 கோர்ட்டில் அரசு வக்கீல்கள் இல்லாததுனால முன்ஜாமீன்கள், ஜாமீன் இந்த மாதிரியான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது? இதுக்கு பின்னாடி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இல்லையா? உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே சொல்ல முடியலையா? இல்லை உங்களுக்கான அந்த கால அவகாசம் ஏன் தேவைப்படுகிறது? இம்புட்டு தான். இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சாலே நாங்களாம் ரொம்ப ஹாப்பி. பார்ப்போம் பதில் கிடைக்குதா, இல்லை ஊழல் தானானே. ஒருவேளை இது மட்டும் ஊழலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மக்கா, திமுகவுக்கு நடந்த அதே கதி தான் தாவேகாவுக்கும் நடக்கும். ஊழல் இல்லைப்பா, இதில் எதுவுமே வெளிப்படையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், மறுபடியும் நாங்கள் தாவேகாவை பாராட்டுறோம். இல்லையா தாவேகாவை விமர்சனம் மட்டும் கிடையாதுங்க, எல்லா உண்மைகளையும் வெளியில் கொண்டு வருவதற்கான அத்தனை வேலைகளையும் பலரும் செய்து வருகிறார்கள். அது உங்களுக்கே பேக்ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நல்லதை பகிர்ந்து தாவேகாவினுடைய நிர்வாகிகள், தாவேகாவினுடைய அனுதாபிகள், தாவேகாவினுடைய தொண்டர்கள், விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. காரணம், உண்மை நமக்கு தெரியணுமா வேண்டாமா? எல்லாருமே நம்பிக்கை வச்சோம்ல, மாற்றம் அப்படின்னு சொல்லி நம்பணும்ல. அந்த நம்பிக்கையில் சின்னதாக ஒரு கேள்வி வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை மறுபடியும் கொடுக்க வேண்டியது அவங்க தான். அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்த்துடலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.